நம்ம இஸ்லாம் என்பது முன்சஃப்ல தொழுவது மாத்திரம் என்று நினைக்க வேண்டாம். உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போய் காபத்துல்லாவை தவாப் செய்வது மட்டும்தான் இஸ்லாம் என்று நினைக்க வேண்டாம். ஜக்காத்து கொடுக்கிறேன், சதக்கா செய்கிறேன் என்பது மாத்திரம்தான் இஸ்லாம் என்று நினைக்க வேண்டாம். இஸ்லாம் என்பது கால் அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று வருகிற அத்தனையும் இஸ்லாம் தான். எனவே இந்த வாழ்க்கையிலே நிதானம் என்பதும் இஸ்லாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களை இஸ்லாத்தில் பூரணமாக நுழையுங்கள். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் கண்டிக்கிறான், குறிப்பாக யூதர்களுடைய அந்த பண்பு அது. அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத், வேதத்தில் சிலதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சிலதை நீங்கள் மறுக்கிறீர்களா? வேதம் என்று வந்தால் எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது, ஒவ்வொரு ஹர்ஃபும் அல்லாஹ்வுடையது. எனவே வேதத்தில் சிலது உங்களுக்கு சாதகமானவைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பாதகமானவைகளை விட்டு விடுவது என்பது இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்று சொன்னால் வேதத்தில் வருகிற உங்களுக்கு சாதகமாக வந்தாலும் பாதகமாக வந்தாலும் வேதத்திற்கு நான் கட்டுப்படுவேன் என்கிற அந்த கொள்கையோடு இருப்பதுதான் இஸ்லாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.